ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை நம்ம ப்ரைமரின்னு சொல்லுவோம், மிச்சது எல்லாத்தையும் செகண்டரின்னு சொல்லுவோம். செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து நம்ம சப்ஸ்டிடியூவன்ட்னு கூட ரெஃபர் பண்ணுவோம். அதை நான் உங்களுக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன். நான் சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் அப்படின்னு கூட ரெஃபர் பண்ணுவோம். ஸோ பேர் நம்ம நோமன்க்ளேச்சர் பேர் வைக்கும்போது ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப் வரா மாதிரி தான் பேர் வைக்கணும். செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸை வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டாக இருக்கும்போது அதை வந்து வேறு மாதிரி நம்ம சொல்லணும். அதாவது அதே ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டாக வரும்போது அதோட பேர் வேறு மாதிரி வரும். ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக வரும்போது வேறு மாதிரி இருக்கும். இதை குயிக்காக காப்பி பண்ணிக்கோ. தென் we will try to name the compounds based on this. Okay, so now we will see some examples of these compounds and see, we will try to name these compounds. இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போடணும்னு சொல்லியிருந்தேன் நான். சப்ஸ்டிடியூவன்ட்ஸ் வரும்போது சப்ஸ்டிடியூவன்ட்ஸில் வந்து வில் ஹாவ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ப்ரையாரிட்டி வச்சு தான் நம்மளுக்கு நம்பர் கொடுக்கணும். அதாவது ஒரே செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்மளுக்கு வருது. இப்போ ஆல்காயில் குரூப் வருதுன்னா ஈத்தாயிலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வரும், அப்புறம் மீத்தாயில் வரும். அந்த மாதிரி இப்போ ஹாலோஜன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு புரோமின் வரும், அப்புறமா குளோரின் வரும். இதையே வந்து நம்ம முன்னால் பண்ண மாதிரி சப்போஸ் இப்படி கூட நீ நம்பரிங் பண்ணலாம். 1 2 3 4 பண்ணேன்னா 1 குளோரோ அப்படின்னு வரும், 1 குளோரோ 4 புரோமோன்னு வரும். எல்லாத்துக்கும் ஹைஃபன் போட்டு செப்பரேட் பண்ணணும். 1 குளோரோ 4 புரோமோ பியூட்டேன் அப்படின்னு வரும். இது வந்து தப்பு, இதுதான் கரெக்டு, இதுதான் கரெக்ட். ஸோ we have to remember the alphabetical order for the functional groups that are given in the compound. So as usual, இதுதான் first example, simple example. So let me give you some more examples. Say for example, if you take CH3, CH2, CH. Now I will give some functional groups so that we will try to name those compounds. Substituents எல்லாம் வச்சு போட உனக்கு ஈஸியாக இருந்ததுன்னா then we will go to little difficult compounds for nomenclature. Suppose இங்கே வந்து நான் I will give you one hydroxy group. Now how do we name this compound? Longest carbon chain நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் கார்பன் செயின் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரியாரிட்டியில் வந்து ஆல்கைல் குரூப் வந்து கடைசியில் இருக்கும் உனக்கு. இஃப் யூ கேன் see that alkyl group is in the last. Alkyl group will be in the last. So that will generally in all the compounds alkyl group will always be in the last. So alkyl group is here, alcohol will be up, மேலே இங்கே இருக்குது. ஸோ ஆல்கஹால் வில் ஹேவ் மோர் ப்ரியாரிட்டி வென் கம்பேர்ட் டு ஆல்கைல். ஸோ எந்த காம்பவுண்டாக இருந்தாலும் ஆல்கைல் வில் ஹேவ் த லோயஸ்ட் ப்ரையாரிட்டி. அது நீ பை டிஃபால்ட்டாகவே நீ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். பிகாஸ் இதெல்லாம் வந்து எப்போவுமே சப்ஸ்டிடியூவன்ட் குரூப்ஸாக தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம்னு நான் சொல்லியிருக்கேன். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஆல் தீஸ் குரூப் CH3, C2H5, C3H7 இது எல்லாமே வந்து ஆல்கைல் குரூப்ஸ். ஆல்கைல் குரூப்ஸ்க்கு வந்து ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது உனக்கு ஏற்கனவே தெரியும். மீத்தேன்லேருந்து வருது மீத்தாயில். அதாவது when do you get an alkyl group? You take an alkane, மீத்தேன் எடுத்துட்டு அதுலேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணேன்னா you get this alkyl group. Suppose if you take methane, you get methyl group. In general, if you take any alkane and if you remove one hydrogen atom from that alkane, you get an alkyl group. இதுதான் நம்ம R அப்படின்னு நம்ம ரெஃபர் பண்ணுவோம் எல்லா காம்பவுண்ட்லேயும் நம்ம. ஸோ அக்கார்டிங்லி we will call them as methyl group, ethyl group, propyl group. இது போன கிளாஸ்லேயே நான் உனக்கு சொல்லியிருக்கேன். ஐசோப்ரோபைல் அதெல்லாம் உனக்கு தெரியும். அது ஒரு தடவை இங்கே ரீகேப் பண்ணிக்கோ அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து இதுக்கு லோயஸ்ட்டு, இந்த காம்பவுண்டுக்கு வந்து லோயஸ்ட்டு ப்ரையாரிட்டி வரும்னு சொல்லியிருக்கேன். அதனால் இதுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வரும். அதனால் நம்பரிங் பண்ணும்போது இதுக்கு நம்ம வந்து நம்பரிங் வர மாதிரி நம்ம பண்ணணும். நம்ம அதாவது நல்ல ப்ரையாரிட்டி இருக்கிற குரூப்புக்கு வந்து நம்பரிங் வர மாதிரி நம்ம அதை பண்ணணும். ஸோ நம்பரிங் வர மாதிரி பண்ணினா எப்படி வரும்? அதுக்கு பேர் 1 2 3 4 5 6 7 8. ஸோ லாங்கஸ்ட் கார்பன் செயின் வந்து 8 வருது உனக்கு. ஸோ லாங்கஸ்ட் கார்பன் செயின் 8 வந்ததுன்னு சொன்னால் 6th பொசிஷனில் மித்தால் குரூப் இருக்குது.
ஸோ திஸ் இஸ் இப்போ இதில் வந்து திஸ் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப். திஸ் இஸ் த ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப். இது வந்து செகண்டரி இதில். ஸோ ப்ரைமரி செகண்டரி எப்படி கண்டுபிடிக்கிறது? ப்ரைமரி செகண்டரி யூ கேன் ஐடென்டிஃபை பை யூஸிங் த ப்ரையாரிட்டி லிஸ்ட். ஸோ ப்ரைமரியை தான் நம்ம நேமிங் பண்ணுவோம், செகண்டரியை வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டாக சொல்லிவிடுவோம். எப்போவுமே சப்ஸ்டிடியூவண்ட்டு முதல்ல வரும், அப்புறம் வந்து ப்ரைமரி குரூப் வரும். ஸோ 4வது ரூல் வந்து நாமென்க்ளேச்சரில் 4வது ரூல் வந்து ஓஎல். ஆல்கஹால் குரூப் இருக்கிறதுனால we put it as OL. ஸோ இதோட பேர் சொல்லு. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் CH3 CH2 C double bond O. C double bond O. சார் சார் ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து அந்த திருப்பி அந்த எல்லோ ஏன் வருது சொல்லுங்க சார். மேலேயா? ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்லையா? எஸ் சார். லாங்கஸ்ட் கார்பன் செயின் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், பியூட்டேன் வந்து எடுத்து. அப்புறம் ஃபங்க்ஷனல் குரூப்பில் வந்து ஒரே கேட்டகரி, இப்போ இந்த குளோரின் புரோமின் எல்லாம் வந்து ஹாலோஜன் கேட்டகரியில் வரும். அந்த ஹாலோஜன் கேட்டகரியில் வரும்போது நம்ம ப்ரையாரிட்டி வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கும்போது கொடுக்கணும். அதாவது எந்த குரூப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம கொடுக்கணும். அதுதான் ரூல், ஐயூபேக் ரூல். ஸோ ஹாலோஜன்ஸில் இருக்கிற ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடினில் வந்து புரோமின் ஃபஸ்ட்டு வரும், ஃபாலோடு பை குளோரின், அப்புறமா ஃப்ளோரின் அண்ட் தென் அயோடின். ஸோ இந்த ஆர்டரில் உனக்கு அது வரும். ப்ரையாரிட்டி வந்து புரோமின் ஃபாலோடு பை குளோரின் ஃபாலோடு பை ஃப்ளோரின் ஃபாலோடு பை அயோடின் வரும். ஒரே ஒரு காம்பவுண்டில் வந்து இந்த 4 குரூப்பில் இருக்கிறதே வந்து மாறி மாறி வந்திருக்கு, 2-3 இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஆர்டரில் நம்ம ப்ரையாரிட்டி வர மாதிரி பண்ணணும். அதனால் நம்ம வந்து புரோமினுக்கு கம்மியான நம்பர் வர மாதிரி வச்சு நம்பரிங் பண்ணணும். அதனால தான் நம்ம 1 புரோமோ 4 குளோரோ பியூட்டேன் அப்படின்றத கொடுக்கணும் நம்ம. ஸோ இது எல்லாமே செகண்டரி தான். இது ஹாலோஜன்ஸ் எல்லாமே செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப் தான். செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப்ஸை வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் வச்சு அந்த வேர்டு ரூட்டை நம்ம எடுத்து அதுக்கு நம்ம பேர் வைக்கணும் நம்ம. ஓகே, இது வந்து கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த காம்பவுண்ட்ஸுடைய இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ வெறுமனே நம்ம ரூலை மட்டும் தெரிஞ்சிருந்தோம்னா ஞாபகம் இருக்காது. எக்ஸாம்லேயும் வந்து உனக்கு ஒரு கொஷினோ 2 கொஷினோ வந்து நாமென்க்ளேச்சரில் வரும். அது வந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு அந்த ரூல் கரெக்டாக அந்த காம்பவுண்டுக்கு அப்ளை ஆகிற ரூல் உனக்கு தெரியலைன்னா அது தப்பாகிடும். ஸோ ஒரே ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய 2 குரூப்ஸ் ஒரு காம்பவுண்டில் வந்ததுன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எடுத்துக்கணும். ஒரே ப்ரியாரிட்டி இருக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலோஜன்ஸ் 4ம் ஒரே ப்ரியாரிட்டி. ஆல்கைல், மீத்தால், ஈத்தால், ப்ரோபைல், பியூட்டைல் எதுவாக இருந்தாலும் ஒரே ப்ரியாரிட்டி. இப்போ ஒரு காம்பவுண்டில் வந்து மீத்தால் குரூப் இருக்குது, ஒரு 2வது பொசிஷனில் மீத்தால் குரூப்பு, 4வது பொசிஷனில் ஈத்தால் குரூப்பு, 7வது பொசிஷனில் ப்ரோபைல் குரூப் இருக்குதுன்னு சொன்னால் நம்ம அந்த ஈக்கு நம்பரிங் கம்மியாக வர மாதிரி பண்ணணும். எந்த பக்கத்துலேருந்து பண்ணால் ஈக்கு கம்மியாக நம்பர் வருதோ அந்த பக்கத்துலேருந்து நம்ம பண்ணி அந்த ஆர்டரில் நம்ம அதை எழுதணும். எழுதும் போதும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நம்ம அதை எழுதவும் அப்படி தான் எழுதணும் நம்ம. ஓகே, அடுத்தது. ஸோ இப்போ இந்த காம்பவுண்டு பார்த்தோன்னா CH3 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து லாங்கஸ்ட் கார்பன், இதில் நீ என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது உனக்கு? இதுதான் உனக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பு. இது ரெண்டுமே சேம் குரூப் உனக்கு. இந்த குரூப்புக்கு பேர் என்ன? இது கீட்டோன் குரூப்புன்னு பேர் இருக்குது. C டபுள் பாண்ட் O இருந்ததுன்னு சொன்னால் கீட்டோன் குரூப்புன்னு பேர் உனக்கு. ஓகே, ஸோ கீட்டோன் குரூப் இருந்தால் நம்ம அதுக்கு பேர் எப்படி வைப்போம்? ஓன்னு முடியும். அது 3 கார்பன் இருந்தால் ப்ரோப்பனோன். அது நீங்கள் 10th எழுதியிருப்பீங்க. அதெல்லாம் ஹோமோலோகஸ் சீரீஸில் ஒவ்வொருத்துக்கு கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு மெம்பர் ஆஃப் தி கீட்டோன் ஃபேமிலி ஹோமோலோகஸ் சீரீஸ் வில் பி ப்ரோப்பனோன். ஏன்னா 3 கார்பன் இருந்தால் தான் கீட்டோனே ஃபார்ம் ஆகும். 1 கார்பன்லேயோ 2 கார்பன்லேயோ கீட்டோன் ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ இன்சிடென்டலி இப்போ உனக்கு இந்த காம்பவுண்டு பேர் சொல்லு பார்க்கலாம். இஃப் யூ ரிமெம்பர், வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் காம்பவுண்ட்? எனிபடி கேன் டெல் மீ? ஆல்கஹால் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை ஹைட்ராக்ஸோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைட்ராக்ஸோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் பேர் வரும். நம்ம அந்த காம்பவுண்ட் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இது. இப்போ நம்பரிங் பண்ணும்போது என்ன பண்ணணும்? இதுக்கு தான் நம்மளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி பண்ணணும். ஸோ அப்போ லெஃப்ட்லேருந்து தான் பண்ணணும். ஏன்னா ப்ரைமரி குரூப்புக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும். அதனால் இப்படி கொடுக்கணும். அதை
இந்த பக்கத்துலேருந்து நம்ம பண்ணக்கூடாது, ரைட்லேருந்து லெஃப்ட் பண்ணக்கூடாது. 2 3 4 5 பண்ணக்கூடாது. எல்லோ வந்து வராது உனக்கு, ஒயிட்டு தான் உனக்கு வரும். பிகாஸ் ப்ரியாரிட்டி உனக்கு இங்கே இருக்கிறதுனால வரும். ஸோ இப்போ என்ன, ரூட் காம்பவுண்ட் வந்து 6 இருக்குது. ஸோ ஹெக்ஸ் வரும் உனக்கு. ஹெக்ஸில் வந்து 5வது பொசிஷனில் எப்போவுமே சப்ஸ்டிடியூட் தான் முதல்ல சொல்லணும். அப்போ என்ன வரணும், 5 ஆக்ஸோ root compound hexane 2 carboxylic acid. Hexane 2 carboxylic acid. இது ரெண்டாவது பொசிஷனில் வந்ததுனால கார்பாக்சிலிக் ஆசிட்னு நம்ம சொல்கிறோம். இதே ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருந்ததுன்னு சொன்னால் கார்பாக்சிலிக் குரூப் வந்து 1 பொசிஷன் தவிர 2 3லலாம் அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னால் அது கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது கன்வென்ஷன், ரூல் கிடையாது. ஓயிக் ஆசிட்னு நீ இதை சொல்லலாம், இது ஓயிக் ஆசிட்னு சொல்லலாம். ஸோ ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ப்ரைமரியாக வரும்போது பேர் வேறு மாதிரி இருக்கும். கீட்டோன் நம்ம மேலே பார்த்தோம் இந்த இடத்துல. ஸோ கீட்டோனாக வரும்போது ஓன் அப்படின்னு முடியும். அதுவே செகண்டரியாக வரும்போது அது ஆக்சோன்னு வந்துடும், உனக்கு அதுக்கு பேர் ஆக்சோன்னு வந்துடும். அதை தான் நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப் தட் யூ ஹேவ் டு நோ. ஓகே, ஸோ இதுலேயே வந்து இப்போ ப்ரைமரியில் ஒன்று வச்சு போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்பனில் ஒன்று வச்சு போட்டு பார்ப்போம். ஸோ CH3 C டபுள் பாண்ட் O CH2 CH2 கொஞ்சம் பெரிய காம்பவுண்டாக எடுத்துட்டோம்னா பேர் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். Now if you look at this compound, now you know that carboxylic acid will have the priority. ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு வரும்போது இதில் இது ஏன் நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்கிறோம்னா இதுலேயும் கார்பன் இருக்குது உனக்கு. இந்த கார்பனை நம்ம கவுண்ட் பண்ணல, நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பாக அதை போடுறதுனால அது வரல. வேற அது 1 பொசிஷனில் வரும்போது அந்த கார்பனும் உனக்கு கவுண்ட் ஆகிடும். இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. யூ ஹேவ் டு ரிமெம்பர் திஸ். கார்பாக்சிலிக் ஆசிட் அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் கண்டெய்னிங் கார்பன் லைக் கார்பாக்சிலிக் ஆசிட், ஆல்டிஹைட், கீட்டோன், இந்த மாதிரி இருக்கிற குரூப்ஸில் கார்பன் குரூப்ஸ் இருக்கிறதுலாம் CO, COCl, CONH2 இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸில் வந்து இந்த கார்பன் ஆல்சோ வில் பி கவுண்டட். இதையும் எழுதிக்கும். கார்பன் இன் ஃபங்க்ஷனல் குரூப் வில் ஆல்சோ பி கவுண்டட், இஸ் ஆல்சோ கவுண்டட் ஆர் நம்பர்டுன்னு போட்டுக்கலாம். Carbon in the functional group is also numbered. This is an example. இதை தனியாக நோட் பண்ணிக்கோ. இன்னும் நிறைய குரூப் இருக்கும் உனக்கு இதிலெல்லாம். அதே மாதிரி இப்போது சைனைடு குரூப் இருக்கிற கார்பனும் உனக்கு நம்பரிங் வரும். ஸோ எந்தெந்த ஃபங்க்ஷனல் குரூப்லலாம் கார்பன் இருக்கோ அதெல்லாமும் உனக்கு நம்பரிங் ஆகிடும். ஸோ அப்போ நம்பர் பண்ணும்போது அப்போ கார்பனுடைய பேரண்ட் செயின் பேர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறும். அந்த கார்பனை சேர்த்து பண்ணும்போது இப்போ இந்த காம்பவுண்டில் 5th காம்பவுண்டில் பார்த்தேன்னா 6 கார்பன் இருக்கிற காம்பவுண்டு வரும் உனக்கு. ஸோ அப்போ ரூட் வந்து உனக்கு ஹெக்ஸ்னு வரும். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 ஆக்ஸோ செகண்டரியை முதல்ல சொல்லிடணும். ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அதை சொல்லணும். இங்கே ஒன்று தான் இருக்குது, அதனால் நம்ம அதை அப்படியே போட்டுடலாம். 5 ஆக்ஸோ டைரெக்டாக நம்ம சொல்லிடலாம். என்ன, ஹெக்ஸனோயிக் ஆசிட். ஒன்று நம்ம ஜென்ரலாக ரெஃபர் பண்ண மாட்டோம். 5 ஆக்ஸோ ஹெக்ஸனோயிக் ஆசிட் சிம்பிளாக வந்துடும் உனக்கு. ஸோ யூ ஷுட் ரிமெம்பர் தட் நம்பரிங் வந்து அந்த மாதிரி வரும். இன்னொரு காம்பவுண்டு பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் அல்கைன் நம்ம எடுத்துகிட்டு பண்ணலாம். ஸோ இது நிறைய காம்பவுண்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். ப்ரையாரிட்டியும் ஞாபகம் இருக்கும். எல்லா ரூல்ஸையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ இதில் நான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் கொடுக்கறதுக்கு பதிலாக ஆல்கீன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ஆல்கீன்ஸ் அண்ட் ஆல்கைன்ஸில் பார்த்தேன்னா இங்கே ப்ரையாரிட்டியில் உனக்கு என்ன இருக்குது, விச் இஸ் ஹேவிங் மோர் ப்ரையாரிட்டி. ஆல்கீன்ஸ் ஹேஸ் காட் மோர் ப்ரையாரிட்டி தென் ஆல்கைன்ஸ். ஸோ அப்போ வந்து இதுக்கு கம்மியான நம்பரிங் வர மாதிரி நம்ம பண்ணணும். ஆல்கீன்ஸ்க்கு கம்மியான நம்பர் வர மாதிரி பண்ணி நம்ம பண்ணணும் அதை. ஸோ ஆல்கீன்ஸ்க்கு கம்மியான நம்பர் வர்றதா இருந்தால் எந்த பக்கத்துலேருந்து வரும், நம்மளுக்கு ரைட் சைட்லேருந்து நம்ம பண்ணணும் இதை.
ஸோ 1 2 3 4 5 6. ஸோ லாங்கஸ்ட் கார்பன் 6 இதில் லாங்கஸ்ட் கார்பன் 6 இருக்குது. ஸோ அப்போ ஹெக்ஸ் வரும் உனக்கு. ஹெக்ஸில் வந்து ஆர் ஹெக்ஸா, ஹெக்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ஹெக்ஸான்னு சொல்லுவோம். செகண்டரி சப்ஸ்டிடியூவன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வரும்போது, அதாவது ஆல்கீன்ஸ் ஆல்கைன்ஸ் எல்லாம் வரும்போது ஹெக்ஸா 1ல் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. டபுள் பாண்ட் நம்பரிங் பார்த்துக்கோ. 1ல் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, 3ல் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இப்படி தான் பார்க்கணும். 4ன்னு பார்க்கக்கூடாது, இது 2ன்னு பார்க்கக்கூடாது. மினிமம் நம்பர் இருக்கிறது தான் நம்ம பார்க்கணும். டபுள் பாண்டில் இருக்கிற கார்பனுக்கு வந்து மினிமம் நம்பர் பார்க்கணும். 1ல் டபுள் பாண்டு, 3ல் டபுள் பாண்டு. ஸோ தட்ஃபோர் யூ ஹேவ் ஹெக்ஸா 1,3 டைஈன் 5 ஐன். பிகாஸ் ஈக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சப்ஸ்டிடியூவன்ட் பேர் சொல்லும்போது, காம்பவுண்ட் பேர் சொல்லும்போது இந்த இடத்துல ரெண்டுமே வந்து ஒரே கேட்டகரியில் வரும். பட் வேறு வேறையாக நம்ம கொடுத்துருக்கோங்க ஆல்கீன் அண்ட் ஆல்கைனில். இதில் வந்து இ ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் ஒய் செகண்டு வரும், அவ்வளோதான். ஸோ எழுதும்போது 1,3 இதில் சில சமயம் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மாதிரி இதை மாற்றி கூட இதை எழுதுறதுக்கு நம்மளுக்கு தோணும். எக்ஸா 5 ஐன் 1,3 டைஈன் அப்படின்னு வரும். அது சில பேர் இதையும் கரெக்டுன்னு சொல்லுவாங்க, பட் இதுதான் கரெக்டு. இது வந்து இட்ஸ் நாட் ஜென்ரலி அக்செப்டட். இந்த இடத்துல கன்வென்ஷன் உனக்கு வரும். ஸோ இதில் வந்து இந்த ரூட்டில் எப்போவுமே ஆல்கீன் அண்ட் ஆல்கைனில் வரும்போதும் மற்ற இதில் வரும்போதும் ஹெக்ஸா, ஹெக்ஸான் அந்த மாதிரி வரும். சில இடத்துல வந்து ஹெக்ஸான்னு கொடுத்துருப்பாங்க சொல்லுவாங்க, சில இடத்துல வந்து ஹெக்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது பண்ணாலும் நம்மளுக்கு ஓகே தான் அது. ஸோ இது பை ப்ராக்டிஸ் தான் உனக்கு வரும். பை ப்ராக்டிஸ் யூ வில் நோ த நேம்ஸ் ஆஃப் தி காம்பவுண்ட்ஸ். ஓகே, லெட்ஸ் டேக் சம் மோர் காம்பவுண்ட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் CH3. உனக்கு சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸோட ஸ்ட்ரக்சர்லாம் உனக்கு தெரியாது. அதை நீ இந்த பேர் வைக்கும்போதே நீ தெரிஞ்சுக்கலாம். நான் அதை தனியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கல அதை, ஏன்னா அப்போ உனக்கு அது ஞாபகம் இருக்காது. அது உனக்கு சம்டைம்ஸ் அது ஸ்ட்ரெயிட் செயின் ஃபார்முலாலேயே கூட இந்த மாதிரி கொடுத்துருவாங்க உனக்கு அது. ஸோ இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம், அது இந்த OH வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுப்பாங்க. ப்ராக்கெட்டில் கொடுத்தாங்கன்னா இந்த கார்பனில் அது அட்டாச் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதாவது அது நீ இப்படி படிக்கணும். அதை யூ ஷுட் ரீட் இட் லைக் திஸ். இந்த மாதிரி அது இருக்கும்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த குரூப் இருக்குது. ஸோ இந்த குரூப்புக்கு பேர் என்ன, COC இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு பேர் ஈத்தர்னு பேர். ஸோ COC இருக்குன்னு சொன்னால் ஈத்தர்னு பேர். C டபுள் பாண்ட் O இருந்தால் கீட்டோன், COC இருந்தால் ஈத்தர். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். சைடில் எங்கேயாவது நோட் புக்கில் நோட் பண்ணிக்கோ, அப்போ உனக்கு அது ஞாபகம் இருக்கும் உனக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா என்ன ப்ரையாரிட்டி பார்த்தோன்னா ஈத்தர் உனக்கு ப்ரையாரிட்டி எங்கே வருது, ஈத்தர் ப்ரையாரிட்டி நீ அந்த நோட் புக்கில் எழுதிருந்தேன்னா பாரு. அதில் ஈத்தர் எங்கே இருக்குது, ஈத்தர் இங்கே இருக்குது, ஆல்கஹால் முன்னால் இருக்குது. ஸோ ஆல்கஹால் வில் ஹேவ் மோர் ப்ரையாரிட்டி தென் ஈத்தர்ஸ். அப்போ வந்து நம்பரிங் பண்ணும்போது நம்ம ஆல்கஹாலுக்கு வந்து நம்பரிங் நிறைய வர மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஸோ நம்பர் கம்மியாக வர மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 கார்பன் இருக்கு உனக்கு. 5 கார்பன் இருக்கிறதுனால ஸோ என்ன நேம் வரும் 5 கார்பனில்? ஈத்தர் நம்பரிங் வந்து ஈத்தரோட நோமன் கிளேச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் இது உங்களுக்கு தெரியும். ஈத்தரோட நோமன் கிளேச்சர் வந்து நான் இங்கே தனியாக சொல்லி கொடுக்குறேன், அப்புறமா we will come to that. For example, if you have CH3, CH2O, CH3 இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போது இந்த காம்பவுண்டை நம்ம நேபிள் இது வந்து ஈத்தர்னு பேர். திஸ் இஸ் அன் ஈத்தர். COC இருக்கிறதுனால இது ஈத்தர்னு பேர். இப்போ இந்த ஈத்தரை வந்து நீ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது CH3 CH2 OHன்றதை நம்ம என்ன சொல்லுவோம், எத்தனால்னு சொல்லுவோம். எத்தனால்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஃபங்க்ஷனல் குரூப்பு, இதை வச்சு நம்ம எத்தனால்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தோன்னா லாங்கஸ்ட் கார்பன் எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கணும். இந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் இருக்கான்னு பார்க்கணும். லெஃப்ட் சைடில் இருக்கா இல்லை ரைட் சைடில் இருக்கான்றதை பார்க்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு லாங்கஸ்ட் கார்பன் வந்துடுறது. அப்போ இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் ஆகிடும் உனக்கு, ஆல்கஹால் மாதிரி. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேர் என்ன இருக்கும் உனக்கு, மீத்தாக்சின்னு இருக்கும்.
மீத்தாக்சின்னு இருக்கும் உனக்கு. ஸோ அப்போ என்ன வரும் உனக்கு, மீத்தாக்சி இது வந்து சப்ஸ்டிட்யூவன்ட் இல்லையா. இப்போ இது வந்து இதை நம்ம ஹைட்ராக்சின்னு சொல்ல மாட்டோம், ஆல்கஹால்னு சொல்லுவோம். ஈத்தாயில் ஆல்கஹால்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி மீத்தாக்சி ஈத்தேன் 2 கார்பன் இருக்கிறதுனால திஸ் வில் பி மீத்தாக்சி ஈத்தேன். இப்போ இதுவே வந்து உனக்கு இன்னும் ரெண்டு பக்கமும் 2 கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ CH3 CH2 O CH2 CH3. இப்போ இந்த பக்கம் போட்டாலும் 1 2 வருது, இந்த பக்கம் போட்டாலும் 1 2 வருது, சேமாக இருக்குது. நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதை வந்து நம்ம குரூப்பாக எடுத்துட்டோம்னா அப்போ இதோட பேர் என்ன வரும் உனக்கு, ஈத்தாக்சின்னு வரும் உனக்கு. ஸோ அப்போ பேர் என்ன வரும் உனக்கு, ஈத்தாக்சி ஈத்தேன் அப்படின்னு உனக்கு வரும். ஸோ எந்த பக்கம் வந்து கார்பன் பெருசாக இருக்கோ அதை பேரண்ட் காம்பவுண்டாக வச்சுக்கணும், எந்த பக்கம் கம்மியாக இருக்கோ அதை ஃபங்க்ஷனல் குரூப்பாக வச்சுக்கணும், ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பாக வச்சுக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இப்போ CH3 CH2 CH2 O CH3 CH3. ஸோ இந்த பக்கம் பார்த்தேன்னா இந்த பக்கம் வந்து யூ ஹேவ் 3 கார்பன்ஸ், இந்த பக்கமும் யூ ஹேவ் 3 கார்பன்ஸ். ஸோ 2 பக்கமும் உனக்கு சேமாக இருக்கும் உனக்கு. ஸோ 2 பக்கமும் உனக்கு சேமாக இருக்கும்போது இதில் நார்மல் ப்ரோப்பேனாக இருக்குது, இந்த பக்கம் ஐசோப்ரோப்பேனாக உனக்கு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் வந்து நம்பரிங் நம்ம எப்படி பண்ணுனா, உனக்கு எப்படி பண்ணனா இதில் 1 2 3 இப்படி வந்துடும். ஸோ யூ கேன் சே தட் this group is called as isopropoxy propane அப்படின்னு சொல்லலாம், இல்லை ப்ரோபாக்சி ப்ரோபேன் அப்படின்னு சொல்லலாம். 2 நேமுமே இதுக்கு அக்செப்டபிள் உனக்கு. ஸோ ஈத்தரோட பேர் வைக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், ஓக்கு 2 பக்கமும் இருக்கிற கார்பன் செயினை பார்த்துட்டு எந்த பக்கம் இருக்கிற கார்பன் செயின் பெருசாக இருக்கோ அது வந்து பேரண்ட் காம்பவுண்ட் ஆகிடும், அதாவது அதில் தான் வந்து முடியும் அது. தட் வில் பி த நேம் ஆஃப் த காம்பவுண்ட். ஈத்தேன் ஹெக்ஸ் ப்ரோபேன் அந்த மாதிரி பேர் வந்துடும். இன்னொரு பக்கம் இருக்கிறத வந்து நம்ம தனியாக லேபிள் பண்ணிக்கணும். ஸோ ஓ இருக்கிறதுல கம்மியான கார்பன் இருக்கும்போது அதை நம்ம லேபிள் பண்ணிவிட்டு இதை பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு காம்பவுண்ட் நம்ம இப்படி எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோ. CH3 CH2 O CH2 CH3. இப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா 1 2 3 4 இருக்குது, இந்த பக்கம் பார்த்தோன்னா 1 2 இருக்குது. ஸோ இதுதான் கம்மியாக இருக்குது. அப்போ இது வந்து சப்ஸ்டிட்யூவண்ட்டாக இருக்கும், அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கும் உனக்கு. அப்போ என்ன வரும் உனக்கு, this will be called as ஈத்தாக்சி. அண்ட் இந்த பக்கம் இருக்கிறது பியூட்டேன், ஈத்தாக்சி பியூட்டேன்னு உனக்கு வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ நேம் த ஈத்தர் காம்பவுண்ட். இந்த மாதிரி உனக்கு வரும். ஸோ இப்போது அதே மாதிரி தான் நம்ம இந்த காம்பவுண்டை நம்ம இங்கே லேபிள் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் அன் ஈத்தர், திஸ் இஸ் அன் ஆல்கஹால். ஸோ அப்போ எந்த பொசிஷனில் வரும், அப்போ ஓக்கு 2 பக்கம் இருக்கிறத நம்ம தனித்தனியாக நம்ம எடுத்துக்கணும். ஓக்கு 2 பக்கம் இருக்கிறத தனித்தனியாக எடுத்துக்கணும். அப்போது இந்த மாதிரி போட்டுக்கணும் நம்ம. அதாவது ஈத்தருக்கும் கம்மியான நம்பர் வர மாதிரி இருக்கணும், ஆல்கஹாலுக்கும் கம்மியான நம்பர் வர மாதிரி இருக்கிற டைரக்ஷனில் நம்ம போட்டுக்கணும். சப்போஸ் இந்த பக்கம் உனக்கு 4 5 6 கார்பன் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம லெஃப்ட்லேருந்து தான் நம்ம கொண்டு வரணும். இப்போது இந்த பக்கம் 3 கார்பன் இருக்கிறதுனால நம்ம இந்த பக்கத்துலேருந்து போட்டாலும் OHக்கு 2 தான் வருது, இந்த பக்கத்துலேருந்து போட்டாலும் OHக்கு 2 தான் வருது. ஸோ அதனால் நம்ம ஈத்தருக்கும் கம்மியாக வர மாதிரியான ப்ரையாரிட்டி இருக்கிறத நம்ம போட்டுக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகிடுது, திஸ் வில் பிகம் த நம்ம இங்கே வந்து இது கண்டினியூஸாக போடக்கூடாது, இது ஈத்தருக்கு வந்து தனியாக எப்படி பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும், திஸ் இஸ் ஈத்தாக்சி. அப்போ என்ன வரும் உனக்கு, 1 ஈத்தாக்சி. இந்த பக்கம் 3 கார்பன் இருக்கு இல்லையா, 3 கார்பன் இருந்தால் என்ன வரும், ப்ரோபான் 2 ஆல். 1 ஈத்தாக்சி ப்ரோபான் 2 ஆல். உங்கள் ஸ்கூலில் எந்தெந்த ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்லாம் கேட்பாங்கன்னு தெரியாது, அதனால் நான் இருக்கிற ஜென்ரலாக எனக்கு இம்பார்ட்டன்ட் தோன்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை ஒர்க் ஷீட்டும் நான் அனுப்புகிறேன், ஆன்லைன் டெஸ்ட்டும் அனுப்புகிறேன். அதில் சால்வ் பண்ணிங்கன்னா யூ வில் ஹேவ் அ ஃபெமிலியாரிட்டி வித் த குரூப். ஓகே, ஸோ யூ வில் சி த நெக்ஸ்ட் காம்பவுண்ட் எப்படி இது வருது அப்படின்னு. இன்னொரு வேறு குரூப் எடுத்துன்னு பார்க்கலாம். வேறு CH3
ஒரு லீஸ்ட் ப்ரியாரிட்டி குரூப் NO2 குரூப் எடுத்துன்னு பார்க்கலாம். NO2 CH2 C CH3 OH CH3. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்னென்ன குரூப் இருக்குது? OH குரூப் இருக்குது, நைட்ரோ குரூப் இருக்குது, மீத்தால் குரூப் இருக்குது. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் மீத்தால் குரூப்புக்கு வந்து ப்ரியாரிட்டி கம்மி, NO2 வந்து ப்ரியாரிட்டி நம்மளுக்கு கம்மி. அதெல்லாம் வந்து சப்ஸ்டிடியூவெண்ட்டாக தான் நம்ம பேரை வைப்போன்றது முன்னாலே நம்ம பார்த்துருக்கோம் இந்த இடத்துல. ஸோ திஸ் இஸ் நைட்ரோ குரூப். நைட்ரோ குரூப்பெல்லாம் வந்து தே ஆர் ட்ரீட்டட் as substituent groups. நைட்ரோ குரூப்ஸ், alkyl groups, they are all treated as substituent groups, and alcohols only will have the more priority here. Okay, so once the alcohol gets more priority, அப்போ நம்பரிங் நம்ம எப்படி பண்ணுவோம்? நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து தான் நம்மளுக்கு நம்பரிங் வரணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன வரும்? 1 2 3 4 5 3 4 5. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நம்ம எழுதணும். methyl 2 methyl 4 nitro 5 கார்பன் இருக்கு இல்லையா? பென்டான். ரெண்டாவது பொசிஷனில் ஆல்கஹால் 2 ஆல் வரும். 2 methyl 4 nitro pentan 2 all. ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணினா உனக்கு வந்துடும். அந்த ப்ரையாரிட்டியை ஞாபகம் வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணினா வந்துடும். லெட் அஸ் டேக் ஒன் மோர் காம்பவுண்ட். CH2 டபுள் பாண்ட் CH say CH2 CN வச்சுக்கலாம். இங்கே வந்து ஒரு மீத்தால் குரூப்பு போட்டுக்கலாம், இங்கே வந்து ஒரு OH குரூப்பு போட்டுக்கலாம். ஸோ இப்போ ப்ரையாரிட்டி பார்த்தோன்னா என்ன வரும் உனக்கு? ப்ரையாரிட்டி வந்து யூ கேன் சி மீத்தால் குரூப்புக்கு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் லாஸ்ட் ப்ரையாரிட்டி உனக்கு வரும். அண்டு ஆல்கீனுக்கும் கடைசியில் தான் உனக்கு வருது. ஆல்கீனுக்கும் கடைசியில் தான் வருது. யூ கேன் சி ஹியர் ஆல்கீன்ஸ் கடைசியில் வருது. ஆல்கைல் குரூப்ஸும் கடைசியில் தான் வருது. ஆல்கீன்ஸும் கடைசியில் தான் வருது. சயனைடு குரூப்பு பாரு மேலே இருக்குது உனக்கு. சயனைடு குரூப்பு மேலே இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து டாப் ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கணும். நம்பரிங் பண்ணும்போது சயனைடு குரூப்புக்கு டாப் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த 3 குரூப்ஸில் வந்து ப்ரைமரி குரூப் வந்து டாப் ப்ரையாரிட்டி இருக்கிறது வந்து, ஸோ திஸ் வில் பி த ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப். காம்பவுண்டை நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வச்சுக்கணும். ஸோ யூ ஹேவ் டு ஐடென்டிஃபை த ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப் அண்ட் த சப்ஸ்டிடியூவன்ட்ஸ். ஆல்கஹால் பார்த்தோம். ஆல்கஹாலுக்கு முன்னால் இருக்கா பின்னால் இருக்கா? ஆல்கஹால் சயனைடுக்கு அப்புறமா தான் ஆல்கஹால் வருது. ஸோ சயனைடு வருது, அப்புறம் ஆல்கஹால் வருது, அப்புறம் ஆல்கீன் வருது, அப்புறம் தான் ஆல்கைல் குரூப் வருது. ஸோ அந்த ஆர்டரில் தான் நம்மளுக்கு நம்பரிங் வர மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி நம்பரிங் பண்ணுறதுலேயே சில சமயம் நம்மளுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். நம்ம முதல்ல காமனாக இருக்கிறத பார்த்துட்டு மிச்சத்தெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ இது வந்து சப்ஸ்டிடியூவெண்ட்டு, இது இன்னொரு சப்ஸ்டிடியூவெண்ட்டு, இது இன்னொரு சப்ஸ்டிடியூவெண்ட் உனக்கு. ஸோ 3 சப்ஸ்டிடியூவெண்ட் உனக்கு இங்கே வந்துடுறது. அதாவது நம்ம லிஸ்ட் பண்ண குரூப்ஸில் வந்து 3 வந்துடுறது. ஸோ அப்போ அது ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இப்போ என்ன பண்ணலாம்? இந்த கார்பனுக்கும் நம்ம நம்பர் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். 1 2 3 4 5. ஃபங்க்ஷனல் குரூப்பில் C இருந்ததுன்னா அதுக்கும் நம்பரிங் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 5 கார்பன் உனக்கு வந்துடும். 5 கார்பன் உனக்கு பேரண்ட் காம்பவுண்டாக வந்துடும். ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போட்டால் என்ன வரும் உனக்கு? 3-ஹைட்ராக்சி. ஆல்கஹாலோட பேர் எப்படி மாறுறது பார். ஆல்கஹால் பேரண்ட் காம்பவுண்டாக இருந்தால் OH வந்து ஆல்கஹால்னு சொல்லிடுவோம். அதே சப்ஸ்டிடியூவெண்ட்டாக வரும்போது அதை ஹைட்ராக்சின்னு சொல்லுவோம். 3-ஹைட்ராக்சி அண்ட் தென் 4-மீத்தைல். 3-ஹைட்ராக்சி 4-மீத்தைல் பென்ட். அதில் 4 பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. பென்ட் 4-ஈன் 1-நைட்ரைல். நைட்ரைல்னு பேர் அந்த குரூப்புக்கு. சயனைடு குரூப்புக்கு பேர் நைட்ரைல்னு பேர். 4-ஈன் 1-நைட்ரைல். ஸோ ரூலை வந்து நிதானமாக நம்ம அப்ளை பண்ணினா தான் வரும். 3-ஹைட்ராக்சி 4-மீத்தைல் பென்ட் 4-ஈன் 1-நைட்ரைல். ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கும் நம்பரிங் போடணும், அதோட பொசிஷனை சொல்லணும், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதணும், பேரண்ட் காம்பவுண்டை போட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற காம்பவுண்டாக அதை முடிக்கணும்.
முடிக்கும்போது பிரைமரி ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற காம்பவுண்டாக அதை முடிக்கணும். அதாவது பிரைமரின்றது ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கக்கூடிய குரூப் இருக்கிற காம்பவுண்டாக நம்ம அதை முடிக்கணும். ஓகே, we will see next compound. So if you take, we will see ஒரு குட்டி compound, say CH3 CH COOH. இந்த இடத்துல I will introduce you to new functional groups, CONH2. இந்த CONH2 அப்படின்றது வந்து இந்த குரூப்புக்கு பேர் வந்து ஆசிட் அமைட்ஸ் அப்படின்னு பேர். ஆசிட் அமைட்ஸ்னு பேர். அதாவது எப்படின்னா, சப்போஸ் இஃப் யூ ஹேவ் அன் ஆசிட் லைக் திஸ், ஃபார்மிக் ஆசிட் ஆர் மெத்தனோயிக் ஆசிட். மெத்தனோயிக் ஆசிடில் இப்போ அமோனியாவை போடுறேன். இது என்னது? திஸ் இஸ் அன் ஆசிட். இது என்னது? திஸ் இஸ் அ பேஸ். ஆசிட் பேஸ் ரியாக்ட் ஆனால் என்ன ஃபார்ம் ஆகும்? சால்ட் ப்ளஸ் வாட்டர் உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்? HCONH2. இந்த OHும் இதில் இருக்கிற ஒரு ஹெச்சும் சேர்ந்து வாட்டர் மாலிக்யூல் வெளில வந்துடும் உனக்கு. ஸோ திஸ் இஸ் வாட்டர். இது வந்து சால்ட். இது மெத்தனோயிக் ஆசிட்லேருந்து வந்ததுனால இதுக்கு பேர் மெத்தனமைடு அப்படின்னு சொல்லுவோம். இது ஐயூபேக் நேமு. காமன் நேம் சொல்கிறதா இருந்தால் ஃபார்மமைடு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்மமைடு அப்படின்வோம். ஸோ சால்ட், ஐடு சால்ட்டு, குளோரைடு, புரோமைடு, அயோடைடு, ஆக்சைடு, சல்ஃபைடு, அந்த மாதிரி அமைடு, அமைடு சால்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆசிட் அமைடுன்னு ஏன் சொல்கிறோம்னா, ஆசிட்லேருந்து அமைடு வர்றதுனால வரும். வேறு சில காம்பவுண்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு அமைடு வரும் நம்மளுக்கு. அதை நம்ம வேறு மாதிரி சொல்லுவோம். அதை இப்போ வந்து நம்ம ஆசிட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறதுனால வி கால் திஸ் ஃபங்க்ஷனல் குரூப் ஆஸ் அன் ஆசிட் அமைடு. தனியாக நோட் புக்கில் இதை காப்பி பண்ணிக்கோ. ஆசிட் அமைட்ஸ்ன்றது ஒரு தனி ஃபங்க்ஷனல் குரூப் அது. ஓகே, ஸோ ஆசிட் எப்படி சார் வரும்? ரெண்டு இது போட்டு உனக்கு வரும். CH3COOH. எத்தனோயிக் ஆசிட் ப்ளஸ் அமோனியா போட்டேன்னா அதுலேருந்து வாட்டர் மாலிக்யூல் வெளில போயிட்டு CH3CONH2 வரும். எத்தனமைடு. எதை வேணாலும் நீ இப்போ போட்டுக்கலாம். இப்போ இதே அரோமேட்டிக் காம்பவுண்டு கூட நீ போட்டுக்கலாம். அரோமேட்டிக் காம்பவுண்டில் பென்சோயிக் ஆசிட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. இஃப் யூ டேக் பென்சோயிக் ஆசிட், திஸ் இஸ் பென்சோயிக் ஆசிட். இப்போ இதில் நீ அமோனியாவை போட்ட அப்படின்னு சொன்னேன்னா இதில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல், இந்த ஹைட்ரஜனும் வெளில போய் வாட்டர் மாலிக்யூலாக வெளில வந்துடும். வாட்டர் மாலிக்யூல் வில் கோ அவுட் லைக் திஸ். Then you have the compound like this. This will be CONH2 like this. So this is called as benzamide. Benzamide. ஸோ எந்த கார்பாக்சிலிக் குரூப் நீ எடுத்துட்டேனாலும் அதில் அமோனியா போட்டேன்னா அதுலேருந்து வாட்டர் மாலிக்யூல் வெளில போயிட்டு உனக்கு அமைடு சால்ட்டு வெளியில் வந்துடும். ஸோ தட் வில் பி கால்ட் as benzamide. Okay, so just to copy this also in your notebook. nomenclature பண்ணும்போது தான் உனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உனக்கு. அது ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன, கார்பாக்சிலிக் குரூப் நம்ம முதல்ல பார்த்துட்டோம். கார்பாக்சிலிக் குரூப்புக்கு தான் வந்து நம்மளுக்கு வில் ஹேவ் த டாப் ப்ரியாரிட்டி. கார்பாக்சிலிக் குரூப் வில் ஹேவ் த டாப் ப்ரியாரிட்டி. ஸோ அப்போ பேர் எப்படி வரும் உனக்கு? இதில் வந்து டாப் ப்ரையாரிட்டின் போது நம்பரிங் இப்படி பண்ணணும். 1 2 3ன்னு வந்துடும். அப்போ இது வந்து செகண்டரி, இது வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப். இது திஸ் இஸ் ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப், திஸ் இஸ் செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சப்ஸ்டிடியூண்ட்டாக உனக்கு வந்துடும். செகண்டரி ஃபங்க்ஷனல் குரூப் வந்து சப்ஸ்டிடியூண்ட்டாக வந்துடும். ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு தான் நம்ம பேர் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். 3 கார்பன் இருக்கிறதுனால அது புரோப்பனோயிக் ஆசிட் வந்துடும். இதை அமைடு வந்து சப்ஸ்டிடியூண்ட்டாக சொல்லும்போது எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அமாயில் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஸ்டிடியூண்ட்டாக வரும்போது அமாயில் அப்படின்னு சொல்லுவோம். அமாயில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆசிட் அமைடுன்றது வந்து அமாயில் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி சொல்லுவோம்? ஒரே ஒரு கார்பன், மெத்தனமைட்லேருந்து ஒரே ஒரு கார்பன் வந்திருக்கு. மெத்தனமைட்லேருந்து வந்ததுனால we call this as ரெண்டாவது பொசிஷனில் அட்டாச் ஆகிருக்கு 2 கார்பமாயில். ஒரே ஒரு கார்பன் இருக்கிறதுனால 2 கார்பன் இருந்தால் எத்தனமாயில்னு வரும். அது ஒரு கார்பன் இருக்கிறதுனால நம்ம அதை கார்பமாயில்னு சொல்கிறோம். மெத்தனமாயில்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது கன்வென்ஷன் தான் அது. ஸோ 2 கார்பமாயில் புரோப்பனோயிக் ஆசிட்.
ஸோ இதெல்லாம் உங்கள் ஸ்கூலில் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியாது, பட் என்ட்ரன்ஸ்க்கு கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் இயர் நீ கண்டிப்பாக படிப்பேன் இது. அதனால் இட்ஸ் பெட்டர் தட் யூ லேர்ன் த காம்பவுண்ட்ஸ் நோ, ஸோ தட் நெக்ஸ்ட் இயர் வரும்போது உங்களுக்கு அது நல்லா ரிவிஷன் ஆகும் அது. ஓகே, நவ் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பவுண்டு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆசிட் அமைடில் வந்து யூ வில் ஹேவ் கார்பமோயில் அப்படின்ற பேர் வரும். நவ் வி வில் சி சம் காம்பவுண்ட் லைக் திஸ். இப்போது இது கொஞ்சம் ட்ரிக்கியான காம்பவுண்ட் இது. இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வி வில் சி ஒரே ஃபங்க்ஷன் நான் நம்பருக்கு கொடுக்குறேன் பாருப்போம். இப்போ இதை நம்பர் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்பரிங் பண்ணுறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பேரண்ட் காம்பவுண்டை எடுக்கணும். லாங்கஸ்ட் கார்பன் செயின் இருக்கிறத ஒரு பேரண்ட் காம்பவுண்டாக எடுத்துக்கணும். மிச்சத்தை வந்து சப்ஸ்டிடியூட்டாக வச்சுக்கணும். அது ஒரே ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தாலும் சரி, வேறு வேறு ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இப்படி வருது. அப்படி இல்லைன்னா 1 2 3 4 5. இப்போ 5 கார்பன் தான் பேரண்ட் கார்பனாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லோவில் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது? எல்லோவில் பண்ணும்போது 1லேயும் 5லேயும் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. ஒயிட்டில் பண்ணும்போது எப்படி வருது? 1 திருப்பியும் அதுலேயும் வந்து 1லேயும் 5லேயும் தான் இருக்குது. ஸோ நீ எப்படி எடுத்துட்டேன்னாலும் இட் டசன்ட் மேக் அ டிஃப்ரென்ஸ். இது எப்படி போட்டேன்னாலும் 3 தான் வருது உனக்கு. அப்போ என்ன வரும் உனக்கு? 3 கார்பாக்சி. ஒரே ஃபங்க்ஷனல் குரூப்பே ஒரே காம்பவுண்டில் ப்ரைமரியாகவும் இருந்து செகண்டரியாகவும் இருந்ததுன்னு சொன்னால், அதில் கார்பனும் இருந்ததுன்னு சொன்னால், அதில் வந்து வேறு வேறு பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்லும்போது லாங்கஸ்ட் கார்பன் செயினை எடுத்துட்டு லாங்கஸ்ட் கார்பன் செயினில் இல்லாத அந்த குரூப்பை வந்து கார்பாக்சி அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஸோ 3 கார்பாக்சி 1,5 pentan or pentane dioic acid. pentane dioic acid. அங்கே டை கீட்டோன் டை ஓன்னு பார்த்தோம் இல்லையா? நம்ம we saw the dione இந்த இடத்துல பார்த்தோம். 2 கீட்டோன் குரூப் வரும்போது ஃபஸ்ட்டு காம்பவுண்டு பார்த்தோம் பாரு. ஃபஸ்ட்டு காம்பவுண்டில் டை ஓனுன்னு பார்த்தோம் இல்லையா? hexane 2,4 டை ஓனுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த காம்பவுண்ட் வந்து, அதாவது ஒரே ஃபங்க்ஷனல் குரூப், ப்ரைமரி ஃபங்க்ஷனல் குரூப்பே 2 இடத்துல இருக்குது, 2 வேறு வேறு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் லாங்கஸ்ட் கார்பன் செயின் எடுத்துகிட்டு அதோட பொசிஷனை போட்டு சொல்லிடணும். சப்ஸ்டிடியூண்ட்டாகவும் வருதுன்னு சொன்னால் அது சப்ஸ்டிடியூண்ட்டாக வரும்போது அதோட பேர் எப்படி மாறுறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த மாற்றி பேரை போட்டு மிச்சத்துக்கு அதே காம்பவுண்ட்லேயே முதல் லாங்கஸ்ட் கார்பன் செயினில் இருக்கிறதுல நார்மல் நேம் போட்டுடணும். ஸோ அப்போ இதுக்கு என்ன வரும்? லாங்கஸ்ட் கார்பன் செயின் 5, அதில் ஃபஸ்ட்டு கார்பனும் 5th கார்பனும் கார்பாக்சிலிக் ஆசிடாக இருக்குது. அதனால் 3rd பொசிஷனில் ஒரு குரூப் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ 3 கார்பாக்சி 1,5 pentan dioic acid. pentan dioic acid அப்படி உனக்கு ஒரு பேர் வந்து. ஸோ இந்த மாதிரி we'll see one last compound and how does it go? வேறு குரூப் எடுத்துக்கலாம். CH3 CH2 CH2. இங்கே என்ன போட்டுக்கலாம்? இங்கே வந்து ஒரு அமினோ குரூப் போட்டுக்கலாம். அமினோ குரூப். இங்கே வந்து ஒரு COCH3. இப்போது அமினோ குரூப் அண்ட் COCH3 நம்மளுக்கு இருக்குது. நம்பரிங் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணணும்? நம்பரிங் பண்ணும்போது லாங்கஸ்ட் கார்பன் செயின் கண்டுபிடிக்கும் போது ப்ரையாரிட்டி வச்சு நம்ம பண்ணணும். ப்ரையாரிட்டி எப்படி வரும்? இப்போது இந்த CO இருக்கு இல்லையா? இந்த COவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் உனக்கு? இந்த எல்லா காம்பவுண்ட்லேயும் பார்த்தேன்னா இந்த ஆசிட் அமைடில் எதில் பார்த்தேன்னாலும் இப்போ இந்த ஆசிட் அமைடோட ஸ்ட்ரக்சர் இங்கே எழுதுகிறேன் பார். C+O NH2 இந்த மாதிரி இருக்கும். அது கார்பாக்சிலிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். மெத்தனோயிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். கார்பாக்சிலிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும். யூ ஷுட் ரிமெம்பர் திஸ். கார்பாக்சிலிக் ஆசிட் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். அப்போது அதே மாதிரி இதை போட்டேன்னு சொன்னா இது எப்படி இருக்கும் உனக்கு? இதோட காம்பவுண்டு இதை பார்த்தோன்னா நீ ஒரு மாதிரி ஆசிட் அமைடு மாதிரி இது மெத்தன் அமைடுன்னு ஏதாவது எழுதிடுவேன். இங்கே அமைடே இல்லை, இங்கே NH2 இல்லை இங்கே. அதனால் இது
என்ன காம்பவுண்ட் இது அப்போது? CH3 CH. இது எப்படி எழுதுவோம் நம்ம? C டபுள் பாண்டு O CH3 வரணும் உனக்கு. அந்த மாதிரி அதை எழுதிக்கணும். CH2 அது கொடுத்துருக்கிற காம்பவுண்டை கரெக்டாக கண்டுபிடிக்கணும், அது என்ன ஃபங்க்ஷனல் குரூப்புன்னு. அதை CO கொடுத்துருக்கிறதுனால நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆசிடா, ஆல்டிஹைடா, இல்லை கீட்டோனா, இல்லை அமைடா, என்ன வருதுன்றதை கரெக்டாக எழுதிக்கணும் அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து கீட்டோனுக்கா எதுக்கு ப்ரையாரிட்டி எதுக்கு வருது பார்த்துட்டு சொல்லு எனக்கு. கீட்டோனுக்கா அமீனுக்கா? திஸ் இஸ் அமினோ குரூப். திஸ் குரூப் இஸ் கால்ட் அஸ் அமினோ குரூப். எதுக்கு ப்ரையாரிட்டி வருது? ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி எதுக்கு வருது? டக்குன்னு சொல்ல பார்த்துட்டு. which will have first priority? Sir, கீட்டோனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வருது. ஸோ அப்போ நம்ம நம்பரிங் என்ன பண்ணணும்? கீழேருந்து நம்ம ஆரம்பித்து பண்ணணும். இந்த மாதிரி பண்ணணும். 1 2 3 4 5 லாங்கஸ்ட் கார்பன் செயின் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி தான் நீ அதை கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற குரூப்பை வந்து அது என்ன குரூப்புன்றதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். எஸ்பெஷலி இந்த CO வரும்போது தான் நீ கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். அதனால் இதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். CO வந்தாலே அது C டபுள் பாண்டு ஓன்னு அர்த்தம். CO வந்ததுன்னு சொன்னால் C டபுள் பாண்டு ஓன்னு அர்த்தம். CN வந்ததுன்னு சொன்னால் C ட்ரிபிள் பாண்டு Nன்னு அர்த்தம். அதை ஞாபகம் வச்சுக்கணும் நீ. அதே மாதிரி NC வந்தாலும் N ட்ரிபிள் பாண்டு C வரும். So this you have to remember.